சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அட பாவிகளா, உங்க ஜிப்ளி ஆர்வத்துக்கு ஒரு எல்லையில ஏழுமலையான ஜிப்ளி பண்ணி விட்டீங்களே. உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் ஜிப்ளில இருக்கும்போது அவருக்கும் வச்சு பாக்கணுங்கிற ஆசை இருக்கும் எல்லாருக்கும். நீங்களும் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் வச்சா நானும் வைக்கணுமா? இல்ல, ஊரே வச்சிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வைக்கலன்னா எப்படி? எல்லாரும் அலர்ட் ஆகலைன்னா நானும் அலர்ட் ஆக கூடாதா? திருநெல்வேலி போலீஸ் அபிஷியல்ஸ் இஷ்யூ பண்ண நோட்டிபிகேஷன் பாக்கலையா? என்ன இதுலயும் ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களா? பின்ன ஏஐல கிரியேட் பண்ற எது நமக்கு சேஃபா இருக்கு, இதுல ஆபத்து இருக்கான்னு நீ என்னமோ கொஸ்டின் கேக்குற. சரி, எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கார்ட்டூனா பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன பெருசா நடக்க போகுது? போலீஸ் வந்துட்டு எச்சரிக்கை கொடுக்கணும். ஏஐ பின்னாடி என்னென்னலாம் இருக்கு, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் யாராவது ஒருத்தர் உனக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவனுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணாமா? சரி, இந்த ஜிப்ளி ஸ்டைல் எஃபெக்ட்ஸ் இருக்கு, இமேஜ் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா என்ன, இது எப்படி இவ்வளவு வேகமா ட்ரெண்ட் ஆச்சு? இது நீ கூகுள்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஜிப்ளினா ஜாப்பனீஸோட ஒரு அனிமேஷன் ஸ்டைல். அதாவது அவங்க வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்காக ஒரு ஹேண்ட் மேட் பெயிண்டிங்கோட ஸ்டைல் தான் வந்து ஜிப்ளி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பிரிட்டட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண மூவி. நீ அந்த மூவியை பார்த்த அப்படின்னாலே இந்த ஜிப்ளியோட எஃபெக்ட் உனக்கு எந்த அளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அதனாலதான் இந்த ஜிப்ளியோட மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வைடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இப்படி ஒரு படம் வந்திருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த ஸ்டைல மட்டும் மக்கள் வேகமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. இந்த ஜிப்ளி ஸ்டைல இமேஜஸ் கிரியேட் பண்றத வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்குது. இதுல சட்டப்பூர்வமான ஆபத்துகள்னு ஏதாவது இருக்குதா? இது வந்து நாங்க காப்பிரைட் இன்ஃபிரிஞ்ச்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல கஷ்டப்பட்டு ஹேண்ட்மேட் பெயிண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஏஐல போட்டு வினாடிகள்ல வந்து உங்களுக்கு இந்த ஜிப்ளி ஆர்ட்டா வந்துருது. சோ அந்த கஷ்டப்பட்டு ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ரெடி பண்றவங்களுக்கு இதுல எவ்வளவு லாஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிளஸ் அவங்க வந்து இந்த ஜிப்ளி ஆர்ட்ல வந்து சில கேரக்டர்ஸ் சில காமிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த கேரக்டர்ஸ் ஓன் பண்ற கம்பெனி அந்த மாதிரி யாராவது நம்ம மேல சூ பண்ண சான்சஸ் இருக்கு. சோ நம்ம வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோமா இல்ல நம்ம கேஷுவலா போட்டு செக் பண்றோமா அப்படிங்கறதும் இதுல வந்து அடங்கி இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்லுங்க. இந்த ஜிப்ளி ஸ்டைல் மாதிரி இன்னும் சில ஏஐ ஆப்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அது மூலமா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு ஜென்ரேட் பண்றது வந்துட்டு பாதுகாப்பானதா? உன்னோட போட்டோவை நம்ம ஜிப்ளில பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உன்னோட அனுமதியே இல்லாம உன்னோட இமேஜ ஏஐ வேற எதுக்கோ ஒரு ஆடா யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, இல்ல ஒரு பொண்ணோட உடம்புல உன்னோட தலைய வச்சு இல்ல அந்த மாதிரி ஏதாவது மாத்தி இல்ல மிஸ்யூஸ் பண்ணி வேற ஒருத்தரோட ஐடென்டிட்டிக்காக மறைச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணா உங்களால என்ன பண்ண முடியும்? இல்ல ஏதோ ஒரு ஜோக்ல இல்ல ஏதோ ஹாரஸ் பண்ற இடத்துல மிஸ்யூஸா உங்களோட போட்டோவோ உங்களோட ஐடென்டிட்டியோ ஏதாவது ஒண்ணு மாறுபட்டுச்சுன்னா உங்களோட கன்சென்ட்டே இல்லாம ஏன் உங்களோட நாலேஜே இல்லாம உள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? இது எதுக்குமே வந்து உங்க கன்சென்ட்டே எடுத்துக்காது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் நடக்குதுங்கிறது கூட உங்களுக்கு தெரிய வராது. சோ ஜிப்ளி ஆர்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே வாலண்டியரா கன்சென்ட் கொடுக்குறீங்கன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏஐக்கு அந்த பர்மிஷனை கொடுக்காதீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே என்னோட போட்டோ வந்துட்டு ஏஐல ஜென்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீ இவ்வளவு நேரம் ஏஐ யூஸ் பண்ணி ஜிப்ளி ஆர்ட் நீ பார்க்கவே இல்ல. கேள்வி முடிச்சல. என்னோட இமேஜ் நான் ஏஐல ஜென்ரேட் பண்ணும்போது அந்த இமேஜுக்கான காப்பிரைட் உரிமை யாருக்கிட்ட இருக்கு? நீ ஏன் சொல்ற ஏஐ ஜெனரேட் பண்ண இமேஜ் அப்படின்னு? சோ அதோட ரைட் ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏஐக்கு தான் போகும். நீ போட்டோ கொடுக்கும் போதே ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துடுற. பிளஸ் இது வந்துதான் ஜஸ்டிஸ் புட்டுசாமி கேஸ் 2017 சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு பிரைவசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா லே பண்றாங்க. உங்களோட ரைட், உங்களோட இமேஜ், உங்களோட ஐடென்டிட்டி வேற யாருக்கும் யூஸ் பண்ற அதிகாரம் எப்பவுமே கிடையாது. பட் நீங்க வாலண்டியரா கன்சென்ட் கொடுக்குறீங்க இந்த ஜிப்ளி ஆர்ட்ல ஏஐ மூலமா. சோ ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாமளே அவன்கிட்ட போய் வாலண்டியரா ப்ரமோட்டிங் டூலா மாறிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் மூலமா கிரியேட் பண்ற ஜென்ரேட் பண்ற இமேஜஸ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு வேற யாராவது தவறா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தவறா பயன்படுத்த அதுக்காக பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கா? ஐடி ஆக்ட்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இமேஜ உங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தரோட உடம்புலயோ இல்ல உங்களுக்கு கன்சென்ட்டே இல்லாம உங்க நாலேஜே இல்லாம வேற ஒரு இடத்துல மிஸ்யூஸ் பண்ணாலோ, கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியோ, உங்களை அவமானப்படுத்துற மாதிரியோ, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல உங்களை நிலைநிறுத்தினாலோ நீங்க வந்து அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும், டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஏஐ மேல உங்க டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளால போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால அவன் ரீப்ளேஸ் பண்றானா இல்ல வேற ஒரு கண்ட்ரி நம்மள மிஸ்யூஸ் பண்ணானான்னு கூட நமக்கு தெரியாது. யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஏஐயோட டூல் வந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நின்று போட்டோ எடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் கெஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி நம்மளோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி இமேஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பாதிக்கப்பட போறது என்னமோ நம்ம தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் வந்துட்டு ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாமலே இன்னொருத்தர் வந்துட்டு அதை பயன்படுத்தி அதை ஜென்ரேட் பண்றது, இந்த டீப் ஃபேக் எல்லாம் சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது.
அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தருடைய புகைப்படத்தை யாராவது பயன்படுத்தினாக்கா அவங்க மேல சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்க முடியுமா? cybercrime.gov.inல நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. அந்த சம்பந்தப்பட்ட யூடியூப்கோ இன்ஸ்டாகிராம்கோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்க்கோ நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நீங்க சிவில் சூட் கூட ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தகுந்த ஆதாரத்தோட நீங்க டெஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இந்த சைபர் கிரைமை நீங்க ப்ராப்பர் எவிடன்ஸோட நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஏஐ டூலுக்கோ இல்ல அதை மிஸ்யூஸ் பண்ணவங்களுக்கோ மினிமம் 3 years இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். 2 lakhs ஃபைன் வரைக்கும் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. நீங்க சிவில் கோர்ட் அணுகி ஃபர்தரா உங்களோட இமேஜஸை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இன்ஜங்ஷன் வாங்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட இமேஜஸை உங்களோட ஐடென்டிட்டியை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் வாங்க முடியும். மினிமம் 50,000ல இருந்து சில லேக்ஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களை எந்த அளவு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கிறத பொறுத்து. மிஸ்யூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்தும் கோர்ட் மூலமாவே உங்களுக்கு மன்னிப்பும் வரும். நீங்க இதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு எவிடன்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களை எங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நீங்க போட்டோஸ் எடுத்துக்கோங்க. நீங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கோ இல்ல கன்சர்ன் சேனலுக்கோ நீங்க மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒரு காப்பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். சரி, இப்ப பப்ளிக் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்துல எடுத்துக்கணும்? முதல்ல உங்களை பத்தினா எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டோ உங்க ஆதாரோ உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸோ பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸோ எந்த பிரைவசி இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க என்ன கொடுத்தாலுமே டேட்டா கிளவுட்ல ஸ்டோர் ஆகுங்கிறது தயவு செஞ்சு மறக்காதீங்க. அண்ட் என்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு செட்டிங்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணிட்டீங்கனாலே பிரைவசி உங்களோடது. அண்ட் நீங்க ஒன்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏஐ தான் அதோட ஓனர், நீங்க கிடையாது. ஏதாவது ஒரு ஆப் உங்களோட கேலரியோட ஆக்சஸ் கேக்குதா, இல்ல உங்களோட மைக்கோட ஆக்சஸ் கேக்குதா, உங்க கேமராவோட ஆக்சஸ் கேக்குதா, இல்ல உங்க லொகேஷனோட ஆக்சஸ் கேட்டதுனாலே தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்பவுமே கேமரா, கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸோட பெர்மிஷன் எப்பவுமே கொடுக்காதீங்க. உங்களோட போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணி யாராவது வேற எதுலயாவது ரீலா போடுறாங்கன்னா போட்டவங்களுக்கு வேணா அது ரீலா இருக்கலாம், ஜோக்கா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது உங்களோட சொந்த கேஸ், அது உங்களுக்கு டிஃபமேஷன். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 66C, அதாவது ஐடென்டிட்டி அண்ட் பிரைவசி தெஃப்ட்ல வரும். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபமேஷன்ல வரும். இப்ப ஜிப்லியா ஒரு ஃபைல் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி இவ்வளவு டேஞ்சரஸ் இருக்குங்குள்ள மக்களாகிய நாம தான் ரொம்ப உஷாராவே இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அதுல முதல்ல சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது. அப்படின்றத எப்பொழுதும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாட்டு போலீஸ்க்கு நாங்க நன்றி சொல்றோம். பிகாஸ் எல்லாரும் ட்ரெண்டிங்கா ஜிப்லி ஆர்ட்னு யூஸ் பண்ணும்போது நீங்க தான் பொதுமக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்தீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மதிஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 படி செக்ஷன் 5ல ஆர்டிஓ கிட்ட, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்டிஓ இருப்பாங்க, அந்த ஆர்டிஓ கிட்ட போய் நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட சொத்து இருந்து எழுதி கொடுத்துருந்தாலும் சரி, இல்ல நம்ம கிட்ட இல்ல நம்ம எல்லாத்தையும் வச்சுதான் பசங்களை வளர்த்துறணும், இப்போ அவங்க உங்களை பார்க்கல அப்படின்னா நீங்க என்ன கிரவுண்ட்ஸோ அதை வச்சுட்டு நீங்க அவங்க கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பெட்டிஷன் கொடுத்த ஒரு 90 daysல அவங்க உங்களுக்கு விசாரணை பண்ணி உங்களுக்கு ரெமடியை கொடுத்துருவாங்க.